ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழகத்தில் மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என்றாலும் முட்டை மற்றும் இறைச்சியை அரைவேக்காடாக சாப்பிடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை விரைந்து முடிக்குமாறு தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த மருத்துவமனை முழுமையாக பயன்பாட்டிற்கு வர இன்னும் 2 ஆண்டுகள் ஆகும் என்றும் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். காகங்களோ அல்லது கோழி போன்ற பறவை இனங்களோ திடீரென்று அதாவது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போனால் அவைகளை கண்டவர்கள் உடனடியாக அதை ஆழ தோண்டி புதைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் இந்த கோழி ஏதாவது இறந்துருச்சுன்னா இறந்த கோழியை யாரும் சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கடந்து கோழி இறைச்சியை உண்பவர்கள் நன்றாக சமைத்த உணவையே உண்ண வேண்டும், ஆப் ஆயில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த பறவை காய்ச்சலினால் ஏற்படுகிற பாதிப்புகள் மனிதர்களுக்கு தொற்றாது, அது தொற்று நோய் அல்ல என்பது போன்ற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில்தான் தொடர்ந்து இந்த செய்திகள் சொல்லப்பட்டு வருகிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.